the length of a rectangle is 3 times its width. வித்துனா என்ன, நம்ம எப்போவுமே பிரெத்துன்னு படிச்சிருப்போம். அதனால திடீர்னு வித்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம், வேறு ஏதோ சொல்கிறாங்களோ. வித்துங்கிறது ஒன்றும் கிடையாது, இந்த பிரெத்துன்னு படிக்கிறோம்ல அதுதான் வித்து. இப்போ வந்து நம்ம இதை வித்துன்னு வச்சுக்கலாம், சரியா? நெக்ஸ்ட், லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 3 times. லென்த் இஸ், லென்த்தை பற்றி சொல்கிறாங்க. இஸ் எப்படி இருக்காமா, 3 times இஸ் வித். 3 timesனா இங்கே 1 இருக்குன்னா அந்த மாதிரி இங்கே 3 lines இருக்குன்னு அர்த்தம். 3 times இங்கே 1 time இருக்குது, அந்த மாதிரி இங்கே 3 times இருக்குது. அப்போ இங்கே ஒரு லைன் இருக்கும்போது டபிள்யூன்னு பேர் வச்சா, 3 லைன் இருக்கும்போது 3W பேர் வைப்போமா? எது லென்த்து எது வித்துன்னு கன்ஃபியூஷனாக இருந்தால், லென்த் லாங்காக இருக்கிறது லென்த்து, லாங் இஸ் லென்த். அப்போ லாங்காக இருக்கிறது லென்த்து, ஷார்ட்டாக இருக்கிறது பிரெத் ஆர் வித். ஃபார்முலா நம்ம பெரிமீட்டருக்கு எப்படி ஞாபகம் வச்சுப்போம்? பெரிமீட்டருங்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுன்னு, ஒரு லென்த்து ஒரு வித்து, ஒரு லென்த்து ஒரு வித்து. அப்போ 2 லென்த் இருக்குது, 2 வித் இருக்குது. ஸோ 2L 2W இருக்குது. இதில் தான் ரெண்டுத்துலேயும் 2 காமனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2வை வெளியே எடுத்துகிட்டு L + W அப்படின்னு எழுதுவோம். இப்போ நமக்கு எல்லாமே தெரியும். பெரிமீட்டர் வந்து 96ன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே தெரிஞ்சதெல்லாம் போடுவோம். லென்த்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், 3 வித் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 1W 2W 3W, W + W + W 3W. அப்போ எல்லுக்கு பதிலாக என்ன போடலாம், 3Wன்னு போடலாம். ஒரு வித் இருக்குது, இது எல்லாமே சேர்ந்து 96 வருதாமா. 3W + W இஸ் 4W. இந்த 2வை இப்போவே ஆப்போசிட் சைடு எடுத்து போய் டிவைட் பண்ணாலும் ஓகே. இல்லை எனக்கு அதெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னா இங்கேயே மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 times 4 is 8. 8W is 96. ஆப்போசிட் சைட் போனால் என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். டிவைட் பண்ணால் 1 2 வித் இஸ் 12 units. சென்டிமீட்டர் எதுவும் கொடுத்துருக்காங்களா, மீட்டர். ஸோ 12 மீட்டர் வித் 12 மீட்டர். லென்த்து கேட்டிருக்காங்க, 3 times வித்து தானே லென்த்து. அப்போ 3 times 12 is 36 மீட்டர் தான் லென்த்.